ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம், வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் வெங்காயம், ஒரு கப் தக்காளி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இது வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அதே மாதிரி தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். ஸ்வீட் கார்ன்னு சொல்கிற இனிப்பு சோளத்தை ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை தனியாக வேக வச்சு அதையும் 1 கப் இதோடு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சாண்ட்விச் ஓரளவு சாண்ட்விச் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து 4 ஸ்லைஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சு அதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃப்பிங்கையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்டஃப்பிங்கையும் எடுத்து வச்ச பிறகு அதோட லாஸ்ட்டாக நம்ம சீஸையும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். சீஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் தவா மேலே நம்ம நெய் ஊற்றிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃப்பிங்கோடு எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மீடியம் தீயில் வைங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஆல்ரெடி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.